எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு சிக்கன். இந்த ரைஸும் இதில் இருக்க சிக்கனும் ஒன்றா வச்சு சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதே போல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு சைஸ் மீடியமான சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பவுலில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கூடவே 1 முட்டை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் சில்லி மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாமல் 3/4 கப் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு ஸ்பைசஸ், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் அடுப்பு தீயை மீடியமான அளவில் வச்சுடுங்க. நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சேர்த்துடலாம். ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம். சின்ன கடாயாக இருந்தால் கம்மியாக சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. அடுப்போட நெருப்பு அளவு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. மேலே வெந்துடும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். கம்மி பண்ணி வச்சிங்கன்னா தான் உள்ளே வரலும் நல்லா வெந்து வரும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வெந்து செவந்து வந்ததும் எடுத்துடலாம். மேலே கலர் இந்த அளவுக்கு செவந்து வரணும். இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 4 பச்சை மிளகா கீரைனது, இதையும் சேர்த்துடலாம். இந்த கப்பால் 3 கப்பு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு சூடு ஏறினதும் இப்போ இது சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க. இதுக்கு ரைஸ் அளவு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். ரைஸு சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க. நல்லா ஒரு கொதி வர டைமில் ஒரு 3/4 பாகம் வெந்து வரணும். அந்த டைமில் நம்ம எடுத்துடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, இதை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கியிருக்கோமா. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே நம்ம தயிர் சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கழுவி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 4 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்கிற டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனில் பாதி சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம். அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, ரைஸ் ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்திருக்கு. நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இப்போ இது நல்லா தண்ணி வடிகட்டி அப்படியே சேர்த்துருங்க. எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மேலவே ஃப்ளாட்டாக ஆக்கிடுங்க. புதினா கொஞ்சமாக, கூடவே மீதி இருக்க சிக்கன். இதுக்கு மேலவே நம்ம சிக்கன் பொரிச்சிருக்க எண்ணெயை வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் நம்ம சிக்கன் பொரிச்சிருக்க எண்ணெய் மேலே சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துருங்க. இதை போல் ஒரு தோசை தவா வச்சுடுங்க. தோசை தவா வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஏறிட்டோம்.
இதை எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். மூடி வச்சு மூடிட்டு அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் ஒரு 10 நிமிஷம், ரொம்ப குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம். பாருங்கம்மா, மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம், அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருக்கோம். மொத்தம் 15 நிமிஷம். பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது மேலவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி மேலே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்கி சேர்த்துருங்க. கரண்டியோட அடிபாகம் எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா உடையாமல் வரும். இப்படி எடுத்து நல்லா அப்படி கலந்து விடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை போல் கிளறும் போது ரைஸும் உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் 65 பிரியாணி ரெடி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.